என்னாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியால் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை கூப்பிட்டு அவன் தன் தேவனுக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காண்பித்தான். யாருக்காக வேண்டி? யாருக்காக வேண்டி? தேவனுக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காண்பித்தான். அல்லேலூயா. இவன் யார்? இவன் எந்த மனுஷன்? எந்த சூழ்நிலையிலே பக்தி வைராக்கியங்களோடு ஜனங்கள் மோவாபின் குமாரத்தியோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவரை பணிந்து கொண்டார்கள். நீங்கள் 22வது அதிகாரம், 23வது அதிகாரம், 24வது அதிகாரத்துல நீங்கள் பார்த்திருந்தால், பாலாக் என்கிற ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிதப்பி போகத்தக்கதாக பிலோமியான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு துரு ஆலோசனை கொடுத்து, இந்த ஜனத்தை நீ ஜெயிக்க வேண்டுமென்றால், இந்த ஜனம் விழ வேண்டுமென்றால் நீ உன்னால விழ வைக்க முடியாது. இந்த ஜனங்கள் பாவம் செய்தால் அவர்களுடைய தேவனே அவர்களை அடிப்பார் என்று அவன் துரு ஆலோசனை கொடுத்தான். அதன் நிமித்தம் ஜனங்கள் பாவம் செய்து விழுந்து போனார்கள். இந்த 25வது அதிகாரத்துல விழுந்து போனார்கள். படிச்சுவாங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் இஸ்ரவேல் மேல் எது உண்டாயிட்டு? கர்த்தருடைய கோபம் உண்டாயிட்டு. கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. இந்த இஸ்ரவேல் மேல் மூண்ட கர்த்தருடைய கோபம் மாற வேண்டும் என்றால் இப்படி செய்த எவனாயிருந்தாலும் அவனை கொண்டு போய் சூரியனுக்கு நேராக அவனை கொல்லுங்கள், தூக்கு போடுங்கள் என்று சொன்னார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் யாராரு? மோசே சொல்றாரு, இப்படிப்பட்டவனை தூக்கி போடுங்க, கொன்று போடுங்க, கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டது என்று சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சபையார் அனைவரும் மோசேயும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நல்லா கவனிக்க வேண்டும். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானின் சிதறியை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன். யார் மகன்? எலெயாசாரின் மகன் கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அந்த அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதரும் ஸ்திரீயுமாகிய வயிற்றிலும் ஈட்டியை உருவி போக குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான
வாதை நின்று போயிற்று. அடுத்த வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். 24,000 பேர். எத்தனை பேர் செத்தாங்க? எதற்காக வேண்டி செத்தாங்க? எதற்காக வேண்டி செத்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக தேவனால் அருவருக்கப்பட்ட ஜனங்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு பாவம் செய்தது நிமித்தம் எத்தனை பேர் செத்தாங்க? 24,000 பேர் செத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பெனக்காஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியினால் உண்டான திருப்பினார். ஆகையால் இதோ அவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குத்தி போட்ட மனுஷன் பேர் யாரு? பெனக்காஸ். யாரு? அவனுடைய தகப்பன் பேர் யாரு? எலியாசர். எலியாசருடைய தகப்பன் பேர் யாரு? ஆரோன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திரையாகம புஸ்தகம் இந்த பெனக்காஸ் யாரு என்பதை உங்களுக்கு முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பிணைகாசை பெற்றாள். அவள் அவனுக்கு யாரை பெற்றாள்? பிணைகாசை பெற்றாள். 28வது அதிகாரம் 1வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன். இப்ப ஆண்டவர் சொல்றார் மோசேட்டே, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடையும் அவனோடே கூட அவன் குமாரனாகிய நாதாப். நான் கேள்வி கேட்பேன், என்ன பேரு? நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார். என்ன பேரு? இத்தாமா என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 4 பிள்ளைகள். பேர் என்ன? நாதா, அபியூ, எலெயாசா, இத்தாமா. 4 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனாய ஆரோன்ட்டு நீ சொல்லு, உன் பிள்ளைகள் எல்லாம் எதை செய்வார்கள் என்றால் என்னுடைய பரிசுத்த வேலையை செய்வார்கள், ஆசாரிய ஊழியத்தை செய்வார்கள், பரிசுத்த வேலையை செய்வார்கள். அவர்களை ஜனத்தில் இருந்து பிரித்திடு. அவர்களை யார் என்றவர் சொல்லுவார். நல்லா கவனிக்கணும். நீங்க லேவியராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. கர்த்தருடைய சன்னதியில் செத்து போனார்கள். யார் 2 பேரு? இவங்களுக்கு கொடுத்த உத்தியோகம் என்ன? ஆசாரிய ஊழியம். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். தூவ கலசத்துல எதை எடுக்கணும்னா பலிபீடத்தில் எரிகிற அக்கினியை தான் எடுக்கணும். எதை எடுக்கணும்? பலிபீடத்தில். இதை கவனமாய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும். பலிபீடத்தில் எரிகிற அக்கினியை தான் எடுத்துட்டு வரணும் தூவ கலசத்துல. இவங்க என்ன அக்கினி எடுத்துட்டு வந்தாங்க? அந்நிய அக்கினி எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி என்றால் பலிபீடத்தில் இல்லாத அக்கினியை கொண்டு வந்தது நிமித்தம் 2 பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? அடித்து போட்டார். யார் அடித்து போட்டார்? ஆசாரியனாகிய நாதாவும் அபியும் மரித்து போனார்கள். மீதி எத்தனை பேர் இருக்காங்க? யார் 2 பேரு?
எலையாசாவும் இத்தாமாவும். அல்லேலூயா. என்னாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனமும் 32வது வசனமும். நாதாபும் அபியூவும் நாதாபும் அபியும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆசாரிய குடும்பத்துல 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பேர் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து இறந்து போனார்கள். மீண்டும் 2 பேர் இருக்கார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார்கள். அல்லேலூயா. என்னாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து சேர்க்கப்படுவான் என்றார். அல்லேலூயா. இப்ப யாரும் மரித்து போயிட்டா? ஆரோனும் மரித்து போயிட்டான். மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க பிள்ளைகள். யாரு? எலெயாசாரும் இத்தாமாவும். அல்லேலூயா. இந்த எலெயாசாரும் இத்தாமாவும் இருக்கிறார்கள். ஆனால் இத்தாமாவினுடைய ஒரு பகுதியும் வேதாகமத்தில் வரவில்லை. ஏற்கனவே இருந்த 2 சகோதரர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் மரித்து போய்விட்டார்கள். கடைசியாக இத்தாமா இருக்கிறார். இத்தாமாவும் ரோல்ல வரவே இல்லை. யாரு கடைசி வரை வருகிறார் என்றால் எலெயாசார் வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எலெயாசார் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தபடியினாலே, இந்த எலெயாசார் கர்த்தருக்கு முன்பாய் நீதியாய் வாழ்ந்தபடியினாலே அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் பேர் தான் பெனக்காஸ். அல்லேலூயா. இந்த பெனக்காசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தேவனுக்கு அவண்டி வைராக்கியம் பாராட்டினவன், தேவ வைராக்கியம் பாராட்டினவன். அல்லேலூயா. இங்க நீங்க அந்த என்னாகம புஸ்தகம் 25வது அதிகாரத்துல அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. வேசித்தனத்தின் நிமித்தம் கர்த்தர் ஜனங்களை அடித்து 24,000 பேர் செத்து கொண்டிருக்கும் போதும் மனம் திரும்பாத ஒருத்தன் ஒரு சகோதரிய அந்நிய சகோதரியை அழைத்து கொண்டு வந்தான். அங்க யாரார் நின்றா? மோசே நின்றார், சபையார் நின்றார்கள். அதுல கண்டிப்பா நூனின் குமாரனாய யோசுவாவும் நின்றிருக்க வேண்டும். கர்த்தரை உத்தமாய் பின்பற்றின காலேப்பும் நின்றிருக்க வேண்டும். இத்தனை பேர் நிற்கும் போது யாருக்கும் இல்லாத, யாருக்கும் வராத, யாருக்கும் இல்லாத பக்தி வைராக்கியம் யாருக்கு இருந்துச்சு என்றால் பெனக்காசுக்கு. அல்லேலூயா. 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 கவனிக்க வேண்டும். தேவனுக்கு அவண்டி பக்தி வைராக்கியம் நீங்க பாராட்டினால் உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு அவண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டுவார்கள். எலியேசர் தேவனுக்கு அவண்டி வாழ்ந்தபடியினாலே இங்க வேதம் சொல்லுகிறது, பெனக்காஸ் கர்த்தருக்கு அவண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டினார். தாத்தா பாட்டன், இந்த பெனக்காசுடைய பாட்டனாகிய ஆரோனும் ஆசாரியன் தான். பெரியப்பமார் 2 பேரும் யாரு? ஆசாரியன் தான். ஆனால் அவர்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டவில்லை. கடைசி சித்தப்பாவாகிய இத்தாமாவும் பக்தி வைராக்கியம் பாராட்டவில்லை. ஆனால் இந்த எலியேசரின் மகனாகிய பெனக்காஸ் வைராக்கியம் பாராட்டினார். எனக்குன்னு அவனு நின்றுக்கலாம். ஏன்னா இந்த ஜனத்தை நடத்தி வர்ற மோசையே நின்றுகிட்டு இருக்காரு. மோசைக்கு லெப்ட் அண்ட் ரைட்டா இருக்கிற யோசுவா நின்றுக்கணும். இதுல எழுதப்படத நின்றுக்கணும். சமஸ்த இஸ்ரவேல் நின்றுக்கணும். நம்மள மாதிரி எனக்குன்னு அவன் நிக்கவில்லை. தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துலயும் நீங்க வாழலாம். நீங்க வாழுகிற இடத்துல, நீங்கள் ஜீவிக்கிற இடத்துல கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இல்ல, அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, அப்படித்தான் நான் இருப்பேன் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்க சந்ததியை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. மற்றவர்களைப் போல் வாழ்வதற்கு தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களைப் போல் ஜீவிப்பதற்கு தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. நமக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. என் தேவனுடைய நாமம் எங்கெல்லாம் தூசிக்கப்பட போகிறதோ, என் ஆண்டவருடைய கோபம் எங்கெல்லாம் பற்றி எரிய வருதோ, அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்காண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பெனக்காசா எழும்ப வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. இந்த பரலோக திருச்சபை ஜனங்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தருக்காண்டி பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஜனங்களை நீங்கள் போய் பாருங்கள், எதற்கெல்லாம் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். மற்றவர்களை போய் பாருங்கள், மனுஷனுக்காக என்ன பாராட்டுகிறார்கள்? பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. மனுஷனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டு, தான் கடந்து வந்த கலாச்சாரத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக கொண்ட தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பெனக்காசுகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனம் எரிய வேண்டும். மனுஷனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடாது. இங்க ஒரு மனுஷனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினால் அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும். ஓடி வந்து ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேகாவும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபர்கள் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். சனங்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மோசே என்ன கேட்கிறாரு? ஒரு பிள்ளையாண்டா ஓடி வந்து மோசையோடு இருக்கிற வாலிபர்களோடும் யோசுவாவோடும் சொல்றாங்க, பாளையத்துல 2 பேர் தீர்க்க தரிசனம் பேசுறாங்க. பாளையத்துல தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு யோசேல இந்த ஜனங்க சொல்றாங்க, நீங்க அவரை என்ன செய்யுங்க? தடை பண்ணுங்க. அவனை என்ன செய்யுங்க? தீர்க்க தரிசனம் சொல்லாதபடி தடை பண்ணுங்க. மோசே சொல்றாரு, நீ தேவனுக்காண்டி பக்தி பாராட்டவில்ல, எனக்காண்டி பக்தி பாராட்டுகிறாய். அல்லேலூயா. படிச்சு முடியும், பாசனத்தை படிச்சு முடியும். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, அவங்க 2 பேர் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய ஆவி இறங்க பண்ணி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அதுவே நலமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம் பாடுற எத்தனை பேரோ இருக்கார்கள். மனுஷனுக்காக பக்தி வைராக்கியம் சொல்லுகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளை கர்த்தர் விரும்புகிறது மனுஷனுக்காக அல்ல, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நம்ம பாராட்டுற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இங்க எலியா சொல்லுவார் பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனமும் 14வது வசனமும். அதற்கு எலியா அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உங்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரமே மீதியாய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எலியா அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுறாரு. அங்க மோசைக்காண்டி ஒரு கூட்டம் பக்தி வைராக்கியம் பாராட்டுச்சு. இங்க எலியா சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கேன். ஒருவன் மாத்திரம் மீதியா இருந்தான். அவன் ஒருவன் மாத்திரம் மீதியா இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் போடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாகாலை முத்தம் செய்யாதவங்களும் பாவாலுக்கு முழங்கால் போடாம எத்தனை நேரம் பேசிருக்கேன்? 7000 பேர் இருக்காங்க. நீ வீம்பு பேசிக்கிட்டு தெரியாத. நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன், பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன். அல்லேலூயா. நம்ம பக்தி வைராக்கியம் எதை சார்ந்து நிற்கிறது? மனுஷனை சார்ந்து நிற்கிறதா? தன்னை மீட்டுக் கொள்கிற தெய்வம் எதென்று தெரியாமல் குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்களே தன் தேவனுக்கு வேண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறார்களா? வானத்தை சிங்காசனமா பூமியை பாதப்படியாகவும் கொண்டவரும் தன் பிதாவாகிய வலது வருஷத்தில் வீட்டு இருக்கிறவரும் செல்ல குமாரனும் அழகுள்ளவரும் சௌந்தரியம் உள்ளவருமாய் இருந்த தெய்வம் உங்களுக்காக வேண்டியும் எனக்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்து அலங்கோலமாகி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நீரெல்லாம் வெளியே குற்றப்பட்டு எண்ண முடியாத காயங்கள் முதுகுலே வாங்கி கொண்டு மரித்து உயிரோடு எழுந்து வரப்போகிறாரே, அவருக்காக வேண்டி என்ன பக்தி வைராக்கியம் காண்பித்திருக்கிறீர்கள்? 100% நம்ம சரியான ஆட்கள் யாராவது இருக்கமாங்க? சொல்லுங்கம்மா. 100% பைபிளுக்கு ஒத்து நான் சரியாய் வாழ்கிறேன் யாராவது இங்க இருக்கமா? இல்லை, இருக்க போறதும் இல்லை. ஆனால் 100% வாழ வேண்டும் என்று பிரயாசம் இருக்க வேண்டும். அவன்தான் பக்தி வைராக்கியம் பாட முடியும். அல்லேலூயா. அவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாததா உனக்கென்று நீங்கள் யோசிக்க கூடாதமா? உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார் தெரியுமா? வேதாகமத்திலே யாருக்கா வேண்டின்னு பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 30வது வசனம் 31வது வசனம் நினைக்கிறேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்தும் புறப்படுவார்கள். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு வரையும் ஒருவனும் இஸ்ரவேலை வீழ்த்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்திற்காக வேண்டி இன்னும் என் தேவன் பக்தி வைராக்கியம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், யூதா வம்சத்தாரின் தப்பி மீதியானவர்கள் மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் துரத்தப்பட்டார்கள், காடாசடியாய் அலைந்தார்கள், தேசம் முழுவதும் இருந்தார்கள். ஒரு 70-75 வருஷத்திற்கு முன்பாக ஒன்னா கூடினார்கள். கர்த்தர் வேர்வுண்டை பண்ணினார், கர்த்தர் தலைக்க பண்ணினார். இன்னைக்கு ஒருவனும் அவனை அசைக்க முடியலை. காரணம் என்னவென்றால், தன்னுடைய தேசத்திற்காக வேண்டி கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறவர், தன் ஜனத்திற்காக வேண்டி வைராக்கியம் பாராட்டு. இன்னும் நான் வசனம் தர்றேன் பாருங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து படிங்கம்மா. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி அவர்கள் யாவையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அடுத்து படிச்சுடுவாங்கம்மா. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களிலே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றதே, நீ இதை 3 நாளில் எழுப்புவேன் என்கிறார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை அடிச்சு சிலுவையில தொங்க விடும்போது கூட அவர் கோபப்படலாமா? தன்னுடைய பிதாவுடைய வீட்டின் மேலே அவர் பக்தி வைராக்கியம் இருந்தது. பைபிளே சொல்லுகிறது, தன் பிதாவின் வீட்டின் மேல் அவருக்கு இருந்த பக்தி வைராக்கியம். நீங்க சகரியா புஸ்தகத்தை பார்த்தா அதை விட மேன்மையா எழுதப்பட்டிருக்கும் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம், எருசலேம் என்னமா மாறும்? சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பெனகாசு தகப்பன் எலியேசர் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் வாழ்ந்ததுனாலே பெனகாசு கர்த்தருக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காட்டினான். அத்தனை பேர் நின்றார்களுமா. எல்லாரை போல் வாழ விரும்பல அவன். தேவனுடைய வைராக்கியம் அவனை பற்றி எரிந்தது. அல்லேலூயா. மோசைக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காண்பித்தவர்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எலியா தன்னே சொல்லுகிறான் பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று. அது தேவன் விரும்புகிறதல்ல. தேவன் அவருக்காக வேண்டி நம்ம பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் கோபப்பட்டது நியாயமான்னு கேட்பாங்க சில பேர். உங்க ஆண்டவருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். வரும். எப்ப வரும் என்றால், தன் பிதாவினுடைய வீடு, பரிசுத்த வீடு அசுத்தமாகும் போது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சரீரம் அசுத்தப்படும் போது, அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் உங்களை கெடுத்தால் கர்த்தர் யாரை கெடுப்பான்? நீங்க உங்க சரீரத்தை கெடுத்தா கர்த்தர் யாரை கெடுப்பான்? உங்களை கெடுப்பான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் சரீரத்திற்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர், என்னுடைய இருதயத்துக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர், தன் பிதாவின் வீட்டுக்காக வேண்டியும் தன் ஸ்தலத்திற்காக வேண்டியும் பக்தி வைராக்கியம் தான். அல்லேலூயா. நீங்க கலாத்தியர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவான், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா. இந்த பவுல் சவுலா இருக்கும்போது எதுல பக்தி வைராக்கியமா இருந்தாரு? சவுலா இருக்கும்போது எதுல பக்தி வைராக்கியமா இருந்தாரு? எதுல பக்தி வைராக்கியமா இருந்தாரா? பாரம்பரியத்துல. எப்படி? என் பாரம்பரியத்துல என் வயதுல இருந்தவர்களுக்குள்ள எல்லாரை பார்க்கிலும் நான் எப்படி இருந்தேன்? பக்தி வைராக்கியம். அவன் எதுல வைராக்கியம் தான் தெரியுமா? அவனுடைய பாரம்பரியத்துல இருந்தான். இங்க பிலிப்பி புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்வாரு, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய குற்றம் சாட்டப்படாதவன், ஆனால் பக்தி வைராக்கியம் பிரகாரம் சபை என்ன செய்தவன்? துன்பப்படுத்தினவன். அல்லேலூயா. அவன் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரோதமாய் எழும்பி தன் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல், தன் யூத மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் ஜனங்களை துன்பப்படுத்தினவன் மட்டுமல்ல, ஒரு மனுஷன் சாகும் பொழுது அவன் துணையாய் நின்றவன். இங்க வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவா சாகும் பொழுது, ஸ்தேவா மரிக்கும் போது ஸ்தேவாவை கொல்லுவதற்கு கல்லறிந்தவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் தன் கையில் வாங்கி வைத்தவன். அந்த அளவுக்கு எதுல பக்தி வைராக்கியமா இருந்தான்னா, அவனுடைய பாரம்பரியத்துல. எதுல? பாரம்பரியத்துல இருந்தான். ஒரு நாள் தேவன் சந்தித்தார். அதற்கு பின்பு அவன் தேவனுக்கு வேண்டிய வைராக்கியம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம முன்னாடி அநேக காரியங்கள்ல பக்தி வைராக்கியமா இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சந்தித்த பின்பு
நான் பெனக்காசா இருக்கிறனா என்பதை நீங்கள் அறிந்து பாருங்கள். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. உண்டு. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் செய்தலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவீர்கள். சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவீர்கள். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் எப்போ வரும் தெரியுமா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் வர வேண்டும். என்ன துக்கம் வர வேண்டும்? லைவிக துக்கம் என்னை தேவனை விட்டு பிரித்து விடும். தேவனுக்கு எடுத்த துக்கம் எனக்கு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன? தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன சொல்லுங்க. ஜனங்களுக்காக வேண்டி பாரப்படுகிறது. தன் சகோதரனை பார்க்கிறோம், குடிவெறியில அலைறான்னா அவனுக்காக வேண்டி நான் என்ன செய்யறது? பாரப்படுகிறது, துக்கப்படுகிறதா. யாருக்கு ஏற்ற துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம். போனா போயிட்டு போறான் நினைக்கிறது என்ன துக்கம் தெரியுமா? லௌகிக துக்கம். அது மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் பக்தி வைராக்கியம் வேண்டும். பெனகாசுக்கு அப்படித்தான் இருந்தது. 24,000 பேர் செத்துட்டான். செத்தும் இன்னும் உணர்வு இல்லாமல் ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறானே, இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறானோ, எத்தனை பேர் மடிந்து போகிறார்களோ என்று ஜனங்களை குறித்து தேவனுக்காக வேண்டி வைராக்கியம் பாராட்டமுடைய கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் அவனுக்கு எப்பொழுதும் கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க போகிற இடத்துல, வருகிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையை கவனிப்பீர்கள் என்றால், கவனித்து தேவனுக்காக வேண்டி உங்களுக்கு துக்கம் உண்டாகும் என்றால், நீங்கள் கர்த்தருக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டுற ஜனங்களாய் மாறி போய்விடுங்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எப்போ தேவனுக்காக வேண்டி நான் நிக்கலையோ அப்போ நான் பாவத்தை செய்வதற்கு பிளான் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாவத்தை செய்வதற்கு திட்டம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். எப்போ நீங்க கர்த்தருக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டலையோ நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுக்காக வேண்டி நிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. தேவனுக்காக வேண்டி நிக்கிற ஒரு ஜனத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஜனமாய் பரலோக தரிசன செவ வீடு மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்திலும் தேவனுக்காக வேண்டி நீங்கள் நின்று பாருங்கள். வெட்கம் இல்லாமல் நின்று பாருங்கள். தேவனுக்காக வேண்டி எதிர்த்து நின்று பாருங்கள். எதிர்த்து நிற்கிற இடத்துல தேவனுக்காக வேண்டி எதிர்த்து நின்று பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் படிமா. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனா பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவையும் தீமோத்தேயுவும் அதிசீக்கிரமாக தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள்.
அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பட்டணத்துக்குள்ள வருகிறான். அந்த பட்டணம் எதனால் நிறைந்திருக்கிறது? விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறபடினாலே ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். எதுல வைராக்கியம் கொண்டான்? ஆவியிலே வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தைகளிலே பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யூதரோடும் சந்தையில் உள்ள ஜனங்களோடும் எதிரப்பட்டவர்களோடும் என்ன செய்தானா? தினம்தோறும் என்ன சம்பாஷணை பண்ணினான்? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்பாக எதுக்காண்டி வைராக்கியம் பாராட்டினவன்? பாரம்பரியத்திற்கு, அவன் படித்த யூத பட்டத்திற்கு, அவன் கற்றுக்கொண்ட பிரமாணத்திற்கு அவன் வைராக்கியம் பாராட்ட. இப்ப யாருக்காண்டி வைராக்கியம் பாராட்டுறான்? தேவனுக்காண்டி அவன் ஆவி கொழுந்து விட்டு எரிகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் 18 வசனம். அப்பொழுது எப்பிகூரம் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார். சிலர் இவன் அந்நிய தேவனை அறிவிக்கிறதுனாலே காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கிக்க பண்ணினதினாலே அப்படி சொன்னார்கள். கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இயேசுவை குறித்து தெரியாத பட்டணமா இருந்திருக்கு. அவங்க சொல்றாங்க, ஏதோ இவன் சொல்றான், அந்நிய தேவரை சொல்றான் ஏன்னு அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் அவன் எங்கே பேசினான் என்றால், உயிரோடு எழுந்த தேவன் வரப்போகிறாருங்கிறதை பிரசங்கித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 18வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் படிங்களேன். அதற்கு பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டப்பட்டதினாலே இத்தாயாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயுவும் வந்து பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து யூதருக்கு கிறிஸ்தாங்கப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்ற போதும் அவன் வஸ்திரங்களை உதறிவிட்டு கலந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரியத்திலே வைராக்கியம் கொண்ட மனுஷன் இன்னைக்கு தேவனுக்காக வேண்டி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வைராக்கியம் கொள்கிறான். அடித்தார்கள். அவனை பண்ணாத இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நிறைய அடி வாங்கினாக்கி அது பவுல் அப்போஸ்தலன் தான் இருக்கான். அவ்வளவு அடி வாங்கி இருக்கிறான். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் காண்பித்தவன். இன்னைக்கு வரையும் இந்த வேதாகமம் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வரையும் இந்த வேதாகமம் அவனை என்னப்படுத்தி வச்சிருக்குது? மேன்மைப்படுத்தி வச்சிருக்க. காரணம் என்ன? தேவனுக்கு அவன் பெனக்காசை ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் உடன்படிக்கை அவனோடு எப்பவும் வச்சிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நிற்கும் போது அவன் நிக்கலமா? தேவனுக்கு அவன் பக்தி. இங்க ஒரு எஸ்தர் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனம் சீக்கிரம் எடுங்கம்மா. என் ஜனத்தின் மேல் வரும், இந்த அம்மா சொல்லுது, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால் அப்பொழுது ஆகாஸ் வேறொரு
ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாவையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நம்ம எனக்குன்னு அரமனையில இருந்திருக்கலாம், நமக்கு ஒரு சேதமும் வந்திருக்காது. ராஜாவோடு இருக்கிறார் எஸ்தர். ஆனா அவள் சொல்றா, என் ஜனத்திற்கும் என் குலத்திற்கும் ஒரு பிரச்சனை நான் எப்படி சகித்துக் கொள்ளுவேன்? அல்லேலூயா. மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமான் அரமனைக்கு வரும்போது போகும்போது எல்லாரும் அவனை வணங்குவாங்க. ஆனா மொர்தெகாய் மட்டும் என்ன செய்ய மாட்டான்? ஏன் வணங்க மாட்டான்? தேவன் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியம், 10 கட்டளை மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியம். அவனுக்கு 10 கட்டளை சொல்லி இருந்துச்சு, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர ஒருவரை நீ வணங்கவும் நமஸ்கரிக்கவும் கூடாது. அல்லேலூயா. தூக்குல போடுகிறவரை தூக்குல போடுவதற்கு கட்டளை பிறந்தவரையும் அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தபடினாலே அவனை கர்த்தர் மீண்டுமாய் அந்த தேசத்திலே ஆமானுக்கு பதிலாக கர்த்தர் ஏற்படுத்தினார். எந்த சத்துரு இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்புச்சோ, அதே சத்துருவை மொர்தெகாய்க்கு முன்பாகவே தூக்குல போட கர்த்தர் உதவி செய்ததற்கு காரணம் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. தானியேல் செபிக்கிற மனுஷன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காண்டி நான் ஜெபம் பண்ணுவேன் என்று நின்ற மனுஷன், தூக்கி சிங்கங்களின் கெவில் போடு, நான் என் தேவனுக்காண்டி செபிக்கிறேன் பக்தி வைராக்கியம் காண்பித்தவன். கர்த்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை காத்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய பக்தி வைராக்கியம் நம்மளை காத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல, உங்க சந்ததிகளுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுக்காக நிற்க வேண்டும். கடைசியாக கொரிந்து புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு. என்ன மாவு? கொஞ்சம் புளித்த மாவு. பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் புளிச்ச தயிர ஒரு பானை நிறைய இருக்கிற பால்ல ஊத்துனா என்ன செஞ்சிரு? புளிக்க பண்ணிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புளிக்க பண்றதுக்கு புளிச்ச மாவை என்ன செய்வாங்க? புதிய மாவுல கலந்துருவாங்க. புதிய மாவுல எது கலந்துனா, நாளைக்கு என்ன செய்யணும்? அப்பம் சுடணும்னா இன்னைக்கு என்ன செஞ்சிருவாங்க? கலந்துருவாங்க. படிச்சுடுவாங்கம்மா. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? நம்ம புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. எப்படி மாவா இருக்கணும்? புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசாரிக்க கடவோம். பவுல் சொல்றாரு, விபச்சாரக்காரரோடு கலக்காது இருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதல. என்ன சொல்றாருன்னா, விபச்சாரக்காரரோடு கலக்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு என்ன செய்யல நிருபத்துல. அப்படின்னா என்ன? சரி, அடுத்த வசனத்தை படிங்களேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தெருவுல உள்ளவங்க எல்லாம் யாரு? நம்ம தெருவுல உள்ளவங்க சொல்லுங்க. விக்கிர ஆராதனைக்காரர், பொருளாசைக்காரர், இவங்களோடு நீ அன்பு செய்ய வேண்டாம்னு நான் உனக்கு சொல்லல. அப்படி இருக்கணும்னா நீ எங்க போயிடணும்?
எங்க போயிருன்னு இப்ப நிறைய பேர் சொல்ற சாக்கு போக்கு அவங்க அப்படி இருக்காங்கல்ல. இப்ப சொல்றாரு பாருங்க ஆண்டவர் 11 வசனம். நான் உங்களுக்கு நான் எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது விக்கிரகாராதனைக்காரனாவது உதாசனாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாதே, அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சொல்றாரு, சபையில ஒருத்தன் இந்த கிரியை உள்ளவன் இருந்தான்னா அவனோடு நீ ஐக்கியப்பட வேண்டாம். நீ கர்த்தருக்கு வேண்டி நிக்க முடியாது. யாரோட ஐக்கியப்பட வேண்டாம்? சபையில ஒரு சகோதரன்ல ஒருவன். உலகத்துலதான் நீ வாழ்ற, அவங்க உலகத்துல இருக்காங்க இந்த பாவம் செய்யறவங்க, அவங்க மத்தியில தான் நீ குடியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ செத்து போயிடணும். அப்படி இருக்க வேண்டாம். சகோதரன் சகோதரியில ஒருவர் இந்த கேரக்டர் உனக்கு இருக்குமானால் அவங்களோடு நீ ஐக்கியப்படாத, அவங்களோடு நீ புசிக்காத. அல்லேலூயா. அவங்களோட ஐக்கியப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருக்காக வேண்டி பக்தி வாயிரைக்க நம்ம காண்பிக்க முடியாது. சபையில பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். சபைனா என்ன? பரிசுத்தமாக்குற இடம், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துற இடம். இங்க பாவிகள் இருக்கத்தான் செய்வாங்க. பாவிகள் இருப்பாங்களா இல்லையா? அவங்கள குறிச்சு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருக்கா? 2 கல்லன், அங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒருத்தன் அறையப்பட்டான். ஒருத்தன் ஆண்டவரை இகழ்ந்தான், ஒருத்தன் பயந்தான். அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னோடு நீ பரதேசில் இருப்பாய். அவன் என்ன ஞானஸ்தானம் எடுத்திருந்தான்? என்ன அபிஷேகம் பெற்றிருந்தான்? எந்த கூடுகைக்கு போயிருந்தான்? எங்க காணிக்கை செலுத்திருந்தான்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. சபையில் பாவம் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பினா அவர்கள் பரலோகம் போயிடுவார்கள். குறை சொல்லுகிற நாம் வீணா போய் விடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார். ஒரு ஆராதனையிலாவது பாவியை கர்த்தர் சந்திப்பார். அவங்க ஒப்பு கொடுப்பார்கள், மனம் திரும்புவார்கள், கர்த்தர் பிள்ளையாய் மாறி போயிடுவார்கள். அல்லேலூயா. என் வேலை, என்னை ரட்சித்த தேவனுக்காக வேண்டி நான் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை அடையாளப்படுத்த வேண்டும் பெனகாசை போல, பவுல் அப்போஸ்தலனை போல என்னை அடையாளப்படுத்த வேண்டும். ஏன் எஸ்தர் ராணியை போல என்னை அடையாளப்படுத்த வேண்டும். இந்த மொர்தெகாயை போல என்னை அடையாளப்படுத்த வேண்டும். நான் கர்த்தருக்காக வேண்டி வாழுகிறவன் என்று கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா. எனக்காக வேண்டி பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறான் யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா. எலியா சொன்ன மாதிரி நானே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எலியா பேசுற மாதிரி நானே பேசிக்கொண்டு இருக்க கூடாது. அவன் சொன்னான், கர்த்தருக்காக பக்தி ஒருத்த மட்டும் ஆண்டவர் சொன்னார், அப்படி பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற 7,000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்காக வேண்டி என்னத்தை செய்தோம்? ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சீர், என்ன செய்ய போகிறீர்? நீங்களும் நானும் தேவனுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம்? இதுவரை என்ன செய்திருக்கிறோம்? இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து நம்மளை தூக்கி எடுத்திருக்காரே, இதுவரை என்ன செஞ்சோம்? இனிமேல் நம்மளை என்ன செய்ய போகிறோம்?